ஹாய் சேஸ் நேயர்களே, பொதுவாக ஒரு படம் எடுத்தாங்கன்னா 1 வருஷம் 2 வருஷம் அவ்வளோ ஏன் 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு கூட ரிலீஸ் ஆகிறத நாம் பார்த்துருப்போம். ஆனால் 2015 எடுக்கப்பட்ட ஒரு படம் இன்றைக்கோ நாளைக்கோ ரிலீஸ் ஆகாது. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகும்னா, அந்த படத்தோட டைரக்டர், அதில் நடித்தவங்க, இந்த வீடியோவில் பேசுகிறேன்னா இந்த வீடியோவை பார்க்குற நீங்கள் அப்படின்னு யாருமே உயிரோடு இருக்க மாட்டோம். அப்போ தான் அந்த படம் ரிலீஸ் ஆகும். படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா த 100 இயர்ஸ். இதுதான் படத்தோட பேர். அண்ட் இந்த படத்தோட டேக்லைன் என்னென்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது என்னென்னா, த மூவி யூ வில் நெவர் சி அப்படின்றது தான் இந்த படத்துடைய டேக்லைன். இந்த படத்தினுடைய கதை, பட்ஜெட், இதில் யார் யார் நடிச்சிருக்காங்க, இதோட ஸ்டோரி லைன் என்ன அப்படின்றது எல்லாமே டாப் சீக்ரெட். இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே நான் ஃபஸ்ட் நினச்ச ஒரு விஷயம் என்னென்னா, ஒருவேளை இப்போ இருக்கிற பீப்புள் ஃப்யூச்சரில் இருக்கிற பீப்புள் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக இந்த படத்தை எடுத்திருக்காங்களோ, ஆர் டைம் ட்ராவல் இல்லாட்டி டாப் சீக்ரெட் ஏதாவது இந்த ஜெனரேஷன்லேருந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு சொல்லியிருப்பாங்களோ அப்படின்னு எனக்குள்ள நிறைய கேள்விகள் இருக்குது. இந்த படத்தோட ரைட்டர் ஜான் மால்கோவிச், அவர் தான் இந்த கதையை எழுதியிருக்காரு. இந்த படத்துடைய டைரக்டர் ராபர்ட். 2015 படக்குழு 3 வகையான டீசரை வெளியிட்டாங்க. அதோட பேர் என்னென்னா நேச்சர், ஃப்யூச்சர், ரெட்ரோ அப்படின்னு 3 வகையான தீம்லேயும் டீசர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நேச்சரில் 100 வருஷம் கழித்து வேர்ல்டு எல்லாமே இயற்கையால் சூழப்பட்டிருந்தா எப்படி இருக்குமோ அதுக்கு நேச்சர் டீசரும், ஒருவேளை வேர்ல்டு ஃபுல்லாக சயின்டிஃபிக்காக அப்கிரேட் ஆகியிருந்தால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு டீசர், அண்ட் ரெட்ரோ தீமில் ஒரு டீசர்னு மொத்தம் 3 வகையான டீசர் படக்குழு வெளியிட்டிருந்தாங்க. பொதுவாக நம்ம பார்த்த சினிமா எல்லாம் எப்படி இருக்குன்னா, ஒரு டைரக்டரையோ, ஒரு ஆக்டரையோ, ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸையோ ப்ரொமோட் பண்ணுறதுக்காக படம் எடுத்து பார்த்துருப்போம். ஆனால் இந்த 100 இயர்ஸ் மூவியில் எதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக இந்த படம் எடுத்திருக்காங்கன்னா, லூயி 13 காக்னெக் அப்படின்ற லிக்கரை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் இந்த படம் எடுத்திருக்காங்க. இந்த லூயி 13 காக்னெக் அப்படின்ற லிக்கர் ரெடியாக 100 வருஷங்கள் ஆகும். ஸோ இதை கான்செப்டாக வச்சு தான் இந்த படத்தை படக்குழு எடுத்திருக்காங்க. ஏன்பா படம் வர 100 வருஷம் ஆகும்னு சொல்கிற, இப்போ தான் நிறைய வெப்சைட்டு படம் வரதுக்கு முன்னாடியே எடுத்து இன்டர்நெட்டில் போட்டுறாங்களே, அப்போது இந்த படத்துக்கும் அந்த நிலைமை வரும்ல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அந்த இடத்துல தான் படக்குழு ஒரு ஸ்டெப் அட்வான்ஸ்டாக யோசிச்சிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, படத்தை கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு அதோட ரீலை ஃப்ரான்ஸில் இருக்கிற லூயி 13 காக்னிக்கோட ரொம்பவே சேஃபான ஒரு லாக்கரில் வச்சு பூட்டியிருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் அதை யாராலையும் ஓப்பன் பண்ண முடியாது. அதுக்கு எந்த பாஸ்வேர்டும் கிடையாது. இன்கேஸ் யாராவது அதை போய் டச் பண்ணாலோ இல்லை அங்கே இருக்கிற ரீல் எடுக்க பார்த்தாலோ அது டெஸ்ட்ராய் ஆகிடும். சரிப்பா, 100 வருஷம் கழிச்சாச்சு அந்த படம் வருமா? அப்போது பாஸ்வேர்டே இல்லாட்டி அதை யார் எப்போ எப்படி ஓப்பன் பண்ணி அந்த ரீலை வெடி எடுப்பாங்க? அப்புறம் எப்படி அதை பப்ளிஷ் பண்ணுவாங்க? அப்படின்ற கேள்விகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கான தெளிவான பதில் என்னென்னா, நவம்பர் 18, 2115 அன்னைக்கு அந்த லாக்கர் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். படம் ரிலீஸ் ஆகும்போது அதை லூயி 13 காக்னெக்கோட செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றது தான் இதோட மெயின் கான்செப்ட். நீ சொல்கிறது எல்லாம் சரிப்பா, 100 வருஷம் கழிச்சு தியேட்டர் இருக்குமா? மக்கள் இப்போ இருக்கிற க்ரேஸோடையே அப்பயும் போயிட்டு படம் பார்ப்பாங்களா? 100 வருஷம் கழிச்சு உலகமே இருக்குமான்னு தெரியல, இந்த லட்சத்தில் 100 வருஷம் கழிச்சு படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்களா அப்படின்னு நிறைய கேள்விகள் எனக்கு இருக்குது. உங்களுக்கு இருந்தால் நீங்களும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த படத்தை பார்க்குறதுக்காக 1000 டிக்கெட்டுகள் அச்சடிக்கப்பட்டிருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி பேப்பரில் இல்லை, மெட்டலில். ஒரு வேளை 100 வருஷம் கழிச்சு படம் பார்க்க போகிற எல்லாருக்கும் மெட்டலில் தான் டிக்கெட் தருவாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பல வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.